ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்கூல் லீவ் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்லாம் முடிஞ்சது, லீவ் விட்டாச்சு. நம்ம டியூஷன் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வீட்டில் வந்து ஒய்ஃப்கிட்ட கேட்டிருந்தாங்க ஏதாவது பண்ணுறாங்க மிஸ் அப்படின்ட்டு. அதனால் எக் ரைஸ் செய்கிறதுக்காக எல்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. ஏதோ செய்கிறாங்களாமா, என்ன செய்கிறாங்கன்னு தெரியல. முட்டை சோறு அப்படின்ட்டு காய் சோறா முட்டை சோறான்னு தெரியல. எதுவும் உள்ளே போனால் சரி. கரெக்டா? இன்னும் எக்ஸ்ட்ரா எதாக இருந்தாலும் சேர்த்துக்குங்க. இதெல்லாம் வீட்டில் இருக்க டேபிள் ரோசஸ். ஆக்சுவலாக நிறைய பூவெல்லாம் இருந்தது. இப்போ வெயில் காலத்தில் பூ வருமானத்தில் ரொம்ப ட்ரை ஆகிடுச்சு, வரல. ஃப்ரெண்ட்ஸ், இது பாருங்கள், அப்படியே சும்மா கோடை வெயிலுக்கு இதமாக அப்படியே நம்ம ஆயில் மில்லுக்கு பக்கத்துலேயே ஒரு அரச மரம் இருக்குது. அதெல்லாம் இல்லை அப்படின்னா சத்தியமாக இருக்கவே முடியாது. என்னோடய ஆயில் மில்லில் அவ்வளோ ஹீட்டாக இருக்கும். இந்த ஒரு மரம் நல்ல கூலிங்காக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து நம்ம வீட்டில் இருக்க வெத்தலை கொடி, அதுக்கு மேலே ஜாதி மல்லி பூச்செடி. வெத்தலை கொடி பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக வெத்தலை சும்மா தான் இருக்குது, சாப்பிட முடியல, ரொம்ப கொஞ்சம் காரமாக தான் இருக்குது. நாங்களே யூஸ் பண்ணுறதும் இல்லை. இது ஆக்சுவலாக மட வாழைன்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வாழைப்பழம். இது வந்து முருங்கை மரம். கிட்டத்தட்ட அது ஒரு 2-3 மாடி ஹைட்டுக்கு போயிட்டுருக்கு. நாங்களும் உடச்சி விட்டுட்டுருக்கோம். அது போயிட்டே தான் இருக்குது. ஆக்சுவலாக காய் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இவ்வளோ பெரிய இலையில் சாப்பிட போகிறீங்க? முட்டைக்கோசு, குடமிளகாய், இது என்னது, கல்லுப்பு, கேரட், பீன்ஸு, பெரிய வெங்காயம். அழகாக அடுக்கியிருக்காங்களா? மரத்தில் பூச்சி பிடிச்சிச்சு. யாரு இது? நம்ம மரத்தில் இயற்கையாக பழுத்தது பப்பாளி. போச்சு. அவ்வளோ முட்டை சாப்பாடும் காய் சாப்பாடும் கலந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. கொட்டு அப்படியே கொட்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்களோட ஏரியா. அப்படியே பளிச்சுன்னு இருக்குது. காற்று சுத்தமாக இல்லை, வெயில் போட்டு பின்னி எடுக்குது. ஓகே, அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே ஸ்கூல் லீவ் விட்டதுனால நம்ம டியூஷன் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து சமைச்சிட்ருக்காங்க. கீழே எக் ரைஸ், பப்பாளி பழம் இப்போ தான் பொரித்தோம், அப்படியே வச்சுருக்கேன். அப்படியே முருங்கை மரம் பாருங்க, காயெல்லாம் நிறையா இருக்குது. ஆனால் இது சும்மா 2-3 மாடி ஹைட்டுக்கு வளர்ந்துருக்கு. நாங்களும் உடச்சி விட்றோம், அது மேலேயே போயிட்டுருக்கு. பாருங்கள், அப்படி சமைச்சிட்ருக்காங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படியெல்லாம் இங்கே பாருங்கள். முன்னாடி அத்திப்பழ மரம் இருக்குது. இப்போ தான் போன வாரம் தான் அத்திப்பழம் பொறிச்சு வச்சு காய வச்சு ரெடி பண்ணி வச்சுருக்கோம் தேனில் ஊற வைக்கிறதுக்காக. இது ஒரு வாழை மரம், ரஸ்தாளி பழ மரம். இது வந்து நெல்லிக்காய், சின்ன நெல்லிக்காய். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா வாழை மரத்துக்கு நடுவில்
கொழுமிச்ச மரம் வேறு வந்துட்டுருக்கு, அதுவும் ஹைட்டாக போயிட்டுருக்கு. குடமிளகாய் தெரியுதா இல்லையா? தெரியுதா? போட்டாச்சா? ஊற்றுங்க ஊற்றுங்க. முட்டை வடிக்கிட்டு அப்படி வை. அப்படியே அப்படியே அதில் இல்லை, அதே வரும் வெயிட் பண்ணுங்க. அப்படியே வரும். அதை எடுத்துட்டு இதுல கீழே குனிஞ்சு போடணும், அவ்வளோ ஹைட்டெல்லாம் போடக்கூடாது. கரெக்டாக போடுங்க. அவ்வளோ ஹைட்டில் போடக்கூடாது. பாரு பறக்குது பாரு. பெப்பர்லாம் உண்டாகாது, பெப்பர் கூலிங் தானே. கீழே குனிஞ்சு போடணும், பறக்குது இல்லை. அப்படியே தள்ளி விட்டுக்கோ. அதை உடச்சு விடுவாங்க. சின்ன அந்த கட்டியாக இருந்தாலும் கட்டியை உடச்சோம். அப்படியே இது மாதிரி தாங்கி பிடிக்க அப்படியே வச்சு அடுப்பில் போய் சாங்கி. அதெல்லாம் ஜாயாது, எனக்கு குண்டா கெட்டி குண்டா. அப்படியே கொத்தமல்லி தலையை போடுங்க. தான் அந்த இலையில அந்த இது விழுகு. மலைச்சாரலா? முட்டை சாரல். மலைச்சாரல் இல்லை, முட்டை சாரல். பயங்கரமா மணக்குது. இல்லாத சாசுக்கு இத்தனை சண்டை. ஓகே. ஆரம்பிக்கிறீங்களா? இப்படி வந்து கஷ்டப்படுறாங்களே. பிள்ளைங்க ரெண்டு தனியாக உட்காந்துருக்குங்க.